Hello viewers, welcome to Super Brain. Exercise 5.2 first sum பார்க்கலாம். What is the slope of a line whose inclination with positive direction of x-axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது inclination angle வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, slope வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளினேஷன் ஆங்கிள்னா சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சாய்வு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லோப்னா சாய்வு அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் தீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்லோப் அப்படின்னா அதை எம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan தீட்டா. ஓகே, இந்த தீட்டாக்கு தான் இப்போ நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எம் ஈக்குவல் டு டேன், இந்த தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி போட்டுக்கலாம். சரி, இப்போ tan 90 வேல்யூ நமக்கு தெரியணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th சாப்டரில் நமக்கு இதுக்கான வேல்யூஸ்லாம் டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 241 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கு நமக்கு வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா tan தீட்டாவுடைய வேல்யூஸ் தான் வேணும். tan 90 டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா அன்டிஃபைன்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் இந்த டேனுடைய வேல்யூஸ் மட்டும் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேப்லெட் காலம் எப்படி ஈஸியாக போடலாம், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ 0 டிகிரினா 0, 30 டிகிரினா 1/√3, 45 டிகிரினா 1, 60 டிகிரினா √3, 90 டிகிரினா அன்டிஃபைன். அது மட்டும் எழுதிக்கலாம். ஸோ டேனுக்கு வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா 0 டிகிரி வந்து 0, 30 டிகிரி 1/√3, 45 டிகிரி 1, 60 டிகிரி √3. ஸோ இங்கே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் இருக்கிறது இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது இங்கே போட்டுக்கோங்க. 90 டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டுனா நமக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். 1/0, 0 வந்து டினாமினேட்டரில் வந்து அதை தான் நம்ம வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு 90 டிகிரி, tan 90 டிகிரி பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் தான். ஸோ நம்ம இங்கே அன்டிஃபைன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் ஸ்லோப்பு. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு தீட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அது எம்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan தீட்டா. அப்போ எம் ஈக்குவல் டு டேன், இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 0 டிகிரியை போட்டுக்கலாம். அப்போ எம் ஈக்குவல் டு tan 0 எவ்வளோ இருக்குது நமக்கு 0. அப்போ நம்ம இங்கே 0ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். செகண்ட் சம் பார்க்கலாம். வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் ஹூஸ் ஸ்லோப் இஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்க்ளினேஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்லோப் அப்படின்னா நம்ம எம்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன எழுதிக்கலாம், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இன்க்ளினேஷன் ஆங்கிள், அதாவது தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஸ்லோப் எம்முக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸ்லோப் எம்னா என்ன ஃபார்முலா, tan தீட்டா. அப்போ இந்த எம்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், tan தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ 0 போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சம்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேப்லெட் காலம் சொல்லி கொடுத்துருக்கேன். tan தீட்டா மட்டும் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோடைய வேல்யூஸ் பாருங்கள், 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ 0 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது 0, 30 டிகிரினா 1/√3, 45 டிகிரி வந்து இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்கோ அது வரும், இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்ட்டு வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. tan தீட்டாக்கு மட்டும்தான் இந்த வேல்யூஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 0ன்னு இருக்குது. ஓகே, ஸோ 0 நமக்கு எப்போ வரும், tan தீட்டாவில் 0 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருக்கும் போது நமக்கு வரும். அதாவது tan 0 டிகிரி இருக்கும் போது நமக்கு 0 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த 0க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 0 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டேனுடைய வேல்யூ 0 டிகிரியாக இருக்கும்போது தான் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, tan தீட்டா இருக்குது. இது வந்து தீட்டா. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கேயும் tan இங்கேயும் tan. அப்போ ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் அதோடைய ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தீட்டா வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 0 டிகிரின்னு கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் ஸ்லோப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எம்.
m வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்லோப்புடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். mக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், tan தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது. சரி, இப்போ 1 வந்து எப்போ வரும்? ஓகே, tan தீட்டாவில் 1 எப்போ வரும் பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரியில் தான் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ இந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், tan 45 டிகிரின்னு எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, tan தீட்டா இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு ரெண்டுமே ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. tan இருக்குது, அப்போ அதோடைய ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தானே இருக்குது, இன்னொரு பாயிண்ட் காணுமே நீங்கள் கேட்கலாம். இன்னொரு பாயிண்ட் தான் ஆரிஜின். ஆரிஜின் அப்படின்னா என்னென்னா 0,0. ஸோ நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கலாமா. 5,√5 ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. அப்போ 0,0 எடுத்துக்கணும். சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு தீட்டா கொடுத்து அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து m = tan தீட்டா அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 பாயிண்ட் கொடுத்து இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனோடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ பாருங்கள், ஸ்லோப் m = y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பாயிண்ட், இதில் வந்து இது வந்து x1 இது y1 எடுத்துக்கணும், அதே மாதிரி இது x2 இது y2ன்னு எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு ஸ்லோப் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், y2 அப்படின்னா என்ன, நமக்கு y2க்கு நேராக என்ன இருக்குது, 0 இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். y1க்கு நேராக என்ன இருக்குது, √5 இருக்குது, டிவைடட் பை x2க்கு நேராக என்ன இருக்குது, இங்கே 0 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5 இருக்குது. அப்போ m வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 0 அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ -√5 கிடைக்குது, டிவைடட் பை 0 அதுக்கு வேல்யூ கிடையாது, -5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 2 மைனஸ் இருந்தால் அந்த 2 மைனஸும் நமக்கு போயிடும். அப்போ என்ன கிடைக்கும், √5/5ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 5 நம்ம எப்படி எழுதலாம்னா √5 × √5ன்னு நம்மளால எழுத முடியும். ஸோ நியூமரேட்டரில் √5 அப்படியே இருக்கும். இப்போ டினாமினேட்டரில் இருக்க இந்த 5 நம்ம எப்படி எழுதலாம்னா √5 × √5. இப்போ பாருங்க, √5 × √5னா நமக்கு என்ன கிடைக்கும், 5 தான் கிடைக்கும். இது எப்படி வேணா போடலாம். இப்போ பாருங்க, ஒரே ரூட்டுக்குள்ளே 2 5 நம்ம போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு 25 ஆகுமா, ஸ்கொயர் ரூட்லேருந்து 25 வெளியே எடுத்தால் நமக்கு 5 கிடைக்கும். இல்லைன்னா இன்னொரு விதமாக எப்படி போடலாம்னா 5². ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ரூட்டும் போயிட்டு நமக்கு 5 கிடைக்கும். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் 2 தடவை வந்தால் அது ஒரு நம்பராக வெளியே எடுத்துலாம். இப்படியும் பார்க்கலாம். அது வந்து 5 அப்படின்னா √5 × √5ன்னு எழுதிக்கலாம். 3 அப்படின்னா √3 × √3 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த √5 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா நியூமரேட்டரில் 1 இருக்கும், டிவைடட் பை டினாமினேட்டரில் √5 இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்லோப். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இந்த பாயிண்ட் எப்படி எடுக்கணும், x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது, cos தீட்டா இருக்குது, மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் cos தீட்டா இருக்குது, டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுக்கலாம். x2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மைனஸ் sin தீட்டா இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே sin தீட்டா இருக்குது. சரி, இப்போ இது எப்படி எழுதலாம்னா cos தீட்டா அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் cos தீட்டா ஆகிடும், டிவைடட் பை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே போட்டுட்டு நம்ம எப்படி எழுதலாம்னா 2 sin தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 sin தீட்டா இருக்கு இல்லையா, அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அப்போ 2 sin தீட்டா ஆகிடும். இப்போ பாருங்கள், நியூமரேட்டர்லையும் cos தீட்டா + cos தீட்டா இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ என்ன ஆகும், நமக்கு 2 cos தீட்டா ஆகும், டிவைடட் பை -2 sin தீட்டா இருக்குது. இப்போ இந்த 2வையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மைனஸை நான் நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன், மைனஸ் cos தீட்டா பை sin தீட்டா அப்படின்னு கிடைக்குது. sin பை காஸ்னா tan தீட்டா, அதுவே ரிவர்ஸில் வந்து நமக்கு cos பை sin இருந்தால் அது cot தீட்டா. நமக்கு இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் cot தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஸ்லோப் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் cot தீட்டான்னு கிடைக்குது. அவ்வளோதான் இந்த சம். ஃபோர்த் சம் பார்க்கலாம். வாட் இஸ் த slope of a line perpendicular to the line joining A and P, where P is the midpoint of the
செக்மெண்ட் ஜாயினிங் சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி அப்படின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் ஏபி அப்படின்ற ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஏவுடைய பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5,1. இது வந்து பி. ஓகே, ஸோ இந்த பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்டோடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டோடைய மிட் பாயிண்ட் தான் நமக்கு இந்த பி அப்படின்ற பாயிண்ட்டு. இதோடைய பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லிட்டாங்க. இது வந்து 4,2, இது வந்து -6,4. ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் தான் இந்த பி அப்படின்ற பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த ஏபி லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுடைய ஸ்லோப் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பெர்பெண்டிகுலர் லைனுடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏபி லைனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் இப்போ இதோடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நார்மலாக 2 லைன் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா m1 = m2 இருக்கும். அதே மாதிரி 2 லைன் பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இது m1, இது m2 அப்படின்னா இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா m1 × m2 வந்து -1 இருக்கும். இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம்ஸும் போட போகிறோம். இப்போ நம்ம ஏபியோடைய ஸ்லோப்பை வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அப்போ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பை வந்து m2ன்னு எடுத்துட்டோன்னா, அப்போ m1 × m2 = -1 அப்படின்னு வச்சு நம்ம m2 உடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்க முடியும். சரி, அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த Pன்ற பாயிண்ட் நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2தோடைய மிட் பாயிண்ட் தான் இந்த P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி Pன்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா 4,2 அண்ட் -6,4. இது 2தோடைய மிட் பாயிண்ட் தான் Pன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம P கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ P = இங்கே x1 என்ன இருக்குது 4, இங்கே x2 வந்து -6. அப்போ 4 - 6/2ன்னு போட்டுக்கலாம். இங்கே y1 பார்த்தீங்கன்னா 2, இங்கே y2 பார்த்தீங்கன்னா 4. அப்போ +4 இருக்குது, /2ன்னு போட்டுக்கலாம். அப்போ P என்ன கிடைக்கும் நமக்கு 4 - 6. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போட்டுக்கலாம். இங்கே /2ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 6/2ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ -1ன்னு கிடைக்குமா, இதை கேன்சல் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். இப்போ P என்னன்னு கிடைக்குது நமக்கு -1,3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஏவும் தெரியும், Pயும் தெரியும் இல்லையா. இப்போ இந்த லைனுக்கான ஸ்லோப்பை நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த 2 பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஏன்ற பாயிண்ட் எழுதிக்கலாமா 5,1 அண்ட் Pன்ற பாயிண்ட்டை எழுதிக்கலாம் -1,3. இப்போ 2 பாயிண்ட் இருக்கும்போது அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 - y1 / x2 - x1. இது வந்து x1, y1, இது x2, y2ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனோடைய ஸ்லோப் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், y2 என்ன இருக்குது 3 இருக்குது, -y1 பார்த்தீங்கன்னா 1 / x2 பார்த்தீங்கன்னா -1 x1 பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ m = 3 - 1 வந்து 2ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு 2த்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, இது 1 டைம், இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, m = இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -1/3ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அப்படின்ற லைனுடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏபி லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைனுக்கு தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, perpendicular to the line. அப்ப இதுக்கு perpendicular இருக்க லைனுக்கு தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 லைன் perpendicular இருக்குன்னா அதுக்கு ஸ்லோப்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, m1 × m2 = -1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ m1
இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருந்தா அதோடைய ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்ற லைனுடைய ஸ்லோப் வந்து நம்ம m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை m1 எடுக்கும்போது இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம் -1/3 இன்ட்டு m2 அப்படின்றது வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப், அதை m2ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு -1 போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேணும்? m2 தான் வேணும். ஸோ இந்த -1 அப்படியே இருக்கும். இது வந்து இங்கே மல்டிப்ளேல இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடு வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல வரும் நமக்கு. அப்போ -1/3 வந்து இந்த பக்கம் வரும்போது என்னாகும்? 3/-1 வந்துருமா? ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1 × 3 என்னன்னு கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ m2 வந்து 3ன்னு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore the slope of perpendicular to AP, APக்கு perpendicular இருக்கிற லைனுடைய ஸ்லோப். ஓகே, ஸ்லோப் ஆஃப் perpendicular to AP is 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3 வந்து கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொலினியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு 3 பாயிண்ட்ஸும் அமைஞ்சதுன்னா அதுதான் வந்து கொலினியர்னு சொல்லுவோம். அந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன்லேயே வந்து இந்த 3 பாயிண்ட்டுமே இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ -3, -4. இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது 7, 2. தேர்ட் பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸ் 5.1லையும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏரியா அப்படின்னாவே ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கணும் இல்லையா? அப்போ அது க்ளோஸ்டு ஃபிகராக இருந்தால் தான் அதுக்கு ஏரியாவே இருக்க முடியும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னா அதுக்கு ஏரியாவே இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஏரியா வந்து 0 வந்ததுன்னா அந்த 3 பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஏதாவது ஏரியா வந்துச்சுன்னா நமக்கு நம்பர் ஏதாவது வந்ததுன்னா அது வந்து கொலினியர் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்லோப் எக்ஸசைஸில் கொடுத்ததுனால நான் ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏபி அப்படின்ற இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிசி அப்படின்ற இந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டுமே ஈக்குவலா வந்ததுன்னா இது வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டுத்துடைய ஸ்லோப்பும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்க முடியும் இல்லையா? பாருங்க, ஒரே மாதிரி தானே நமக்கு சாஞ்சிருக்கு. அதனால இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்லோப் m equal to y2 minus y1 divided by x2 minus x1. a என்ற பாயிண்ட் என்னது? -3, -4. b என்ற பாயிண்ட் என்ன? 7, 2. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுப்போம். அப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது m equal to y2 என்ன வரும் நமக்கு? 2 minus y1 என்ன வந்திருக்கு? -4 வந்திருக்கு. டிவைடட் பை x2 என்ன இருக்குது? 7. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. x1 பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. அதனால நான் ப்ராக்கெட் போட்டு -3 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். இங்கே 4 இருக்குது. டிவைடட் பை 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 3ன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2 + 4 வந்து 6ன்னு வரும். 7 + 3 வந்து 10ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 டேபிளை இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்லோப் எவ்வளோ கிடைக்குதுன்னா 3/5ன்னு நமக்கு கிடைக்குது. இது வந்து ஏபியோடைய ஸ்லோப். ஓகேவா? ஏபியோடைய ஸ்லோப் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கலாம். அப்போ பின்ற பாயிண்ட்டையும் சின்ற பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். பி பார்த்தீங்கன்னா 7, 2 அண்ட் சி பார்த்தீங்கன்னா 12, 5. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். m equal to y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ m equal to y2 வந்து நமக்கு 5 minus y1 பார்த்தீங்கன்னா 2 divided by x2 பார்த்தீங்கன்னா 12 minus x1 பார்த்தீங்கன்னா 7. அப்போ m equal to 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். 12லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? இங்கேயும் ஸ்லோப் வந்து 3/5 தான் வந்திருக்கு. இங்கேயும் ஸ்லோப் வந்து 3/5 தான் வந்திருக்கு. அப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால therefore given points are
given points are collinear அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான் இந்த சம். 6th சம் பார்க்கலாம். if the 3 points are collinear find the value of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1லையும் இதே மாதிரி சம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்மில் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம் நீங்கள் வந்து ஏ உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த ஏ உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். நான் இங்கே ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அப்படின்னும் போது இந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை ஏபிசி அப்படின்னு எடுக்கும் போது ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிச்சுக்கலாம். ஸ்லோப் ஆஃப் AB. இங்க வந்து ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்கலாம். A உடைய பாயிண்ட்ஸும் B உடைய பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதிக்கலாம். B பாத்தீங்கன்னா A, 3. அதே மாதிரி இங்க B உடைய பாயிண்ட்ஸும் C உடைய பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதிக்கலாம். இதில் இது x1 y1 இது x2 y2 இருக்கும். இங்கே இது x1 y1 இது x2 y2 இருக்கும். ஸோ சரி, இப்போ ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலாவில் போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ m ஈக்குவல் டு y2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -1. அதனால நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. x2 பார்த்தீங்கன்னா a மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 3. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1 இங்கே போட்டுக்கலாம். இங்கே டிவைடட் பையில் a மைனஸ் 3 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 4 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா a மைனஸ் 3ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து m உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கும் இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மைனஸ் 3 இருக்கு. மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை x2 வந்து 1 இருக்கு. மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்கு. ஸோ m ஈக்குவல் டு ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 6 கிடைக்கும். டிவைடட் பை 1 மைனஸ் a. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிஷன் என்னன்னா ஸ்லோப் ஆஃப் AB வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஸ்லோப் ஆஃப் BCக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் AB வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4 பை a மைனஸ் 3ன்னு சொல்லிட்டு. ஸ்லோப் ஆஃப் BCயும் கண்டுபிடிச்சிருக்கோம் -6 பை 1 மைனஸ் a. இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணும்போதுக்கு நமக்கு a உடைய வேல்யூ கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ 4 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 இன்ட்டு 1 மைனஸ் a கிடைக்கும். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இங்கே இருக்கிற -6 அப்படியே இருக்கும். இப்போ இங்கே டினாமினேட்டில் இருக்கிற இந்த சைடு வரும்போது நியூமரேட்டரில் போயிடும். இப்போ a மைனஸ் 3ன்னு வந்துடும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 4 இன்ட்டு 1 4 ஆகும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 4 இன்ட்டு a வந்து 4aன்னு வந்துடும். இப்போ -6ஆல் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். -6 இன்ட்டு a வந்து -6a. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 6 3s are 18 வரும். ஏலாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்க, இங்கே -4a, இங்கே இருக்கிற -6a லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு +6a மாறிடும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா 18 இருக்கு. இங்கே இருக்கிற +4 இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -4 நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் a இதுவும் a லைக் டேர்ம் இருக்கும் போது கோஃபிஷியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ -4 இங்கே +6 அப்படின்னு சொல்லும் போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, a போட்டுக்கோங்க. இப்போ 18லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 14 கிடைக்கும். அப்போ a தான் நமக்கு வேணும். ஸோ மல்டிப்ளேயில் இருக்கிற 2 இந்த சைடு வரும்போது நமக்கு டிவைடடில் வந்துடும். இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வரும். அப்போ a உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7ன்னு கிடைச்சிருது. ஸோ அவ்வளோதான் இந்த 7th சம் பார்க்கலாம். The line through the points -2, a and 9, 3 has slope -1/2. Find the value of aன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் வழியாக போகிற லைனுடைய ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, a உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 2 பாயிண்ட்டையும் ஏவும் பியும் எடுத்துக்கலாம். a பார்த்தீங்கன்னா -2, aன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் b பார்த்தீங்கன்னா 9, 3. ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் AB வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -1/2ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஸ்லோப்புக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம x1 y1
x2 y2ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸ்லோப்பும் நமக்கு கொடுத்துட்டாங்க -1/2. ஸோ எம்முக்கு பதிலாக -1/2 போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y2 பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா a டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா -2. ஸோ நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஏன்னா வெளியே வந்து மைனஸ் இருக்குது. -1/2 ஈக்குவல் டு 3 மைனஸ் a டிவைடட் பை 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ -1/2 ஈக்குவல் டு 3 மைனஸ் a டிவைடட் பை 9யும் 2யும் ஆட் பண்ணால் 11 கிடைக்கும். இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா 11 × -1 -11ன்னு ஆகிடும். இப்போ இந்த 2 கூட இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2 3s are 6ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம். 2 × a வந்து 2a அப்படின்னு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பரையும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா -11 அப்படியே இருக்கும். ஸோ இந்த 6 இந்த சைடு கொண்டு வரும்போது -6ஆக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா -2a இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். அதனால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 17 கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே -2a இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மைனஸும் போயிடும். நமக்கு என்ன வேணும்? a தான் வேணும். ஸோ மல்டிப்ளேல இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். அப்போ 17/2 அப்படின்னு கிடச்சிடும். அப்போ a உடைய வேல்யூ என்ன கிடைக்குது? 17/2. therefore a equal to 17/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். 8th சம் பார்க்கலாம். the line through the points is perpendicular to the line through the points அப்படின்னு கொடுத்துருக்காங்க. find the value of x. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வழியாக போகிற லைன். சரி, இப்போ இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் வழியாக போகிற லைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாக இந்த லைன் போகுது. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது 2 லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும்னா இது m1, இதோடைய ஸ்லோப் வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கண்டிஷன் என்னென்னா 2 லைன் பர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப்பை வந்து மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு -1 வரணும். ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்ஸையும் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா -2,6 அண்ட் பி பார்த்தீங்கன்னா 4,8. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப்பாக ஏபியும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y2 பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை x2 வந்து 4 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா -2. அப்போ என்ன ஆகும்னா 8லேருந்து 6 போச்சுன்னா 2 கிடைக்கும். 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2/4 + 2 வந்து 6 ஆகும். இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 1/3ன்னு கிடைச்சிடும். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 1/3ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இது ரெண்டுத்தையும் சிடி அப்படின்னு எடுத்துக்கலாம். சி வந்து 8,12 அண்ட் D பார்த்தீங்கன்னா x,24ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் CD கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா y2 வந்து நமக்கு இங்கே 24 இருக்குது மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா நமக்கு 12 இருக்குது டிவைடட் பை x2 வந்து xன்னு இருக்குது மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்குது. 24ல் 12 போனால் நமக்கு 12 கிடைக்கும் டிவைடட் பை x - 8ன்னு வரும். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது வந்து ஸ்லோப் ஆஃப் சிடி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப்பை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 வரும் இல்லையா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ m1 × m2 = -1 இல்லையா? m1ன்றது ஏபியோடைய ஸ்லோப் எடுத்துக்கலாம் 1/3 × m2ன்றது வந்து சிடியோடைய ஸ்லோப்பு. ஸோ 12/x - 8 = -1 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது 3 டேபிளில் இது 1 டைம், இது 4 டைம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன காணா 4/x - 8 = -1ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறேன். அப்போ 4 = இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கூட இந்த -1 மல்டிப்ளை பண்ணும்போது -x கிடைக்கும். -8 × -1 வந்து +8 ஆகும். அதாவது -× ப்ளஸ் ஆகும். 1 × 8 வந்து 8 ஆகிடும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும். ஸோ இது மைனஸ் எக்ஸாக இருக்கிறதுனால இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த 8 அப்படியே இருக்கும். இந்த 4 வந்து இந்த சைடு வரும்போது நமக்கு -4 வந்துடும். அப்போ 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 4ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். 9th சம் பார்க்கலாம். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் and check whether they satisfy Pythagoras theorem அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணணும். சரி, இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இப்போ பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இந்த 3 பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல வரும்னு நமக்கு தெரியாது, எங்கே ரைட் ஆங்கிள் வரும்னு நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து இந்த சைடுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ இந்த 2 சைடுடைய ஸ்லோப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 வந்ததுன்னா கண்டிப்பாக அது 2 பர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த சைடுடைய ஸ்லோப்பை வந்து m1ன்னு எடுத்துக்கலாம், இந்த சைடுடைய ஸ்லோப்பை m2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1ன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா இது 2 பர்பெண்டிகுலர் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரத்தை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கு தெரியும் இல்லையா, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்போட்டெனியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ அதுக்கு நமக்கு இங்கே ஸ்லோப் வேணும். ஸோ இந்த 2 சைடில் எது ஏ எது பி எது சின்னு தெரியாது அப்படின்றதுனால கண்டிப்பாக 3த்துக்குமே நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஏபி பிசி சிஏ. அதே மாதிரி இப்போ இது நம்ம வந்து பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு 3 சைடுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால எல்லா சைடுக்கும் லென்த்தும் நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்லோப் வந்து 3 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், இதுக்கு 3 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக 6 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபியோடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இங்கே ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இதை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா லென்த்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ லென்த் ஆஃப் ஏபி. ஸோ இங்கே ஏபின்னா இங்கே ஏபி இப்படி போடும்போது நமக்கு இது பார்க்க சின்ன சமாவும் தெரியும், ஈஸியாகவும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இங்கே ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 - y1 டிவைடட் பை x2 - x1. அதே மாதிரி லென்த் அப்படின்னா டிஸ்டன்ஸுன்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஏபிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ பாயிண்ட் வந்து 1, -4 அண்ட் பி பாயிண்ட் வந்து 2, -3. இதில் இது x1 இது y1 இது x2 இது y2ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ m = y2ன்னு சொல்லும் போது -3 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா நமக்கு -4 இருக்குது, டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 1. அப்போ m = இங்கே பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 4 அப்படியே போட்டுக்கலாம். 2லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கும். அப்போ m = இங்கே பார்த்தீங்கன்னா வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் ப்ளஸ், அப்போ +1 +1/1 என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபி என்ன கிடைச்சிருக்கு? 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? லென்த் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏபி = ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 என்ன இருக்குது நமக்கு? இங்கே 2ன்னு இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா, ப்ளஸ் y2 பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே மாற்றிடுங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கே ஸ்கொயர் போட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப்
2 மைனஸ் 1ன்னா 1 வந்துடும், 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி 4 மைனஸ் 3 வந்து 1 வந்துடும், 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், 1 ஸ்கொயர்னா 1, இங்கேயும் 1 ஸ்கொயர்னா 1. என்ன கிடைக்குது நமக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு கிடைக்குது ஏபியோடைய லென்த்து. அவ்வளோதான். இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிசிக்கு போகிறோம். இதே மாதிரி பிசியோடைய ஸ்லோப்பையும் பிசியோடைய லென்த்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், ஸ்லோப் ஆஃப் பிசின்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன எழுதிக்கலாம், லென்த் ஆஃப் பிசின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சின்னதாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஸ்லோப் வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, m equal to y2 minus y1 divided by x2 minus x1. நீங்கள் ஒரு தடவையும் ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஒரு தடவை எழுதினாவே போதும், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போட்டுடலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன நமக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சரி, இப்போ பாருங்கள், நமக்கு பியும் சியும் வேணும். பி பார்த்தீங்கன்னா 2, -3 and சி பார்த்தீங்கன்னா 4, -7. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ m equal to y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -3. அப்போ இங்கே -3ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2. அப்போ என்ன ஆகும், -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ஆக மாறிடும். 4 - 2 2ன்னு கிடைக்கும். ரெண்டும் வேறு வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரை சைன் போட்டுக்கலாம். டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ m என்ன கிடைக்குது நமக்கு, -2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ லென்த் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2. x2 என்ன இருக்குது நமக்கு, இங்கே 4 இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -3. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனா அதை அப்படியே மாற்றிட்டு நான் +3ஆக மாற்றிட்டேன், ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - 2 2 ஆகும், ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைன். அப்போ 7லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும், பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னா 4ன்னு கிடைக்கும். மைனஸை வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 கிடைக்கும். இப்போ +16 வரும். இப்போ பாருங்கள், 4ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 20ன்னு கிடைக்கும். அப்போ பிசியோடைய லென்த் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஏபிக்கு கண்டுபிடிச்சாச்சு, பிசிக்கு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ ஏசிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் சிஏன்னு போட்டால் கூட ஓகே தான். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏசி, இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஏசி. ஸோ ஸ்லோப்புக்கு ஃபார்முலா வந்து m equal to y2 minus y1 by x2 minus x1. இங்கே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஒரு தடவை எழுதினாவே போதும். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ a உடைய பாயிண்ட்டையும் c உடைய பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ m equal to y2 பார்த்தீங்கன்னா நமக்கு -7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -4 divided by x2 பார்த்தீங்கன்னா நமக்கு 4 minus x1 பார்த்தீங்கன்னா 1. அப்போ m equal to -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 4 அப்படியே போட்டுக்கலாம். 4 - 1 வந்து நமக்கு 3 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். இங்கே மைனஸ் சைன் இருக்குது, டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு 1 டைம் கேன்சல் ஆகிடும். அப்போ m equal to இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -1 அப்படின்ட்டு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லென்த் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 4 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 1 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு +4 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - 1 வந்து 3 ஆகும். இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3, பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 ஸ்கொயர்னா 9 நமக்கு தெரியும். அதே மாதிரி மைனஸுக்கு ஈவன் பவர் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக ப்ளஸில் தான் கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். இப்போ +9 போட்டுக்கலாம். இப்போ 9 + 9 என்ன கிடைக்கும், நமக்கு 18 கிடைக்கும். அப்போ லென்த் ஆஃப் ஏசி வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. ஓகே, இப்போ நம்ம 6 கண்டுபிடிச்சாச்சு, அதாவது 3க்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சோம், 3க்கு லென்த் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இதை முதல்ல பார்த்துடலாம். ரெண்டுத்துடைய
ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 வருதான்னு பார்க்கணும். ஸோ எந்த 2 ஸ்லோப்புன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஏபியோடைய ஸ்லோப் வந்து 1ன்னு கிடச்சிருக்கா. இப்போ 1 கூட -2வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -2 தான் கிடைக்கும். அப்போ இதை எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசியோடைய ஸ்லோப் வந்து -1 வந்திருக்கா, ஏபி இது வந்து 1 வந்திருக்கா. அப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 வருதா. அப்போ என்ன எடுத்துக்கணும், ஸ்லோப் ஆஃப் ஏபியையும் ஸ்லோப் ஆஃப் ஏசியும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு -1 வந்திருக்கு. அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 1 இன்ட்டு -1 ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஏபி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏசின்னு கிடைக்குது. ஓகேவா, அதாவது M1 M2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, -1 கிடைக்கிறதுனால ஏபியும் ஏசியும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ இது வந்து ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏபியும் ஏசியும் வந்து நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏல தான் ரைட் ஆங்கிள் இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா angle A equal to 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். therefore triangle ABC is a right angle triangle அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஒன்று வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நமக்கு பிசி இல்லையா. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பை பித்தாகரஸ் தியரம் BC square equal to AB square plus AC square. BC பார்த்தீங்கன்னா √20 வந்திருக்கு, சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ √20 இதுக்கு வந்து ஸ்கொயர் போடணும், ஈக்குவல் டு இது வந்து √2 வந்திருக்கு, இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏசி பார்த்தீங்கன்னா √18 வந்திருக்கு, இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும், ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கணும், இங்கே 20 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் இங்கே 18 வரும். அப்போ 20 ஈக்குவல் டு இந்த சைடும் நமக்கு என்ன கிடைக்கும், 2 + 18 20. அப்போ என்ன ஆச்சுன்னா LHS ஈக்குவல் டு RHSன்னு கிடச்சதுனால இது வந்து பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம சொல்லிடலாம். Therefore, it satisfies Pythagoras theorem அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ அதே மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து இந்த 3 பாயிண்ட்டும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ எந்த இடத்துல எந்த பாயிண்ட் வரும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால 3த்துக்குமே நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா M1 × M2 = -1ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த லைனுடைய ஸ்லோப் M1, இந்த லைனுடைய ஸ்லோப் M2 அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பித்தாகரஸ் தியரத்தை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைப்போடெனியூஸ்னு சொல்லுவோம். அப்போ ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் 2 சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். 3த்துக்குமே ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். LM, MN, LNக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த சைடு எவ்வளோ, இந்த சைடு எவ்வளோ, இந்த சைடு எவ்வளோன்னு தெரியணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 3 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், 3 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம எப்படி போடலான்னா LMக்கு முதல்ல ஸ்லோப் இந்த சைடும் டிஸ்டன்ஸ் இந்த சைடும் போட்டுடலாம். அப்போ ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஸ்லோப் ஆஃப் LM இங்கே போட்டுக்கலாம். இங்கே வந்து லென்த் ஆஃப் LM கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், எல்லுக்கும் எம்முக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது x1 y1, இது x2 y2ன்னு சொல்லிட்டு இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ m = y2 பார்த்தீங்கன்னா நமக்கு 12 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5 டிவைடட் பை x2 வந்து 9 இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 0. 12லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 7 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 - 0 9 அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிடும். அப்போ m எவ்வளோ கிடைக்குதுன்னா நமக்கு 7/9 கிடைக்குது.
இப்போ லென்த் ஆஃப் எல்எம் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க போகிறோம். எல்எம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 9 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 0 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 12 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 5 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 9 மைனஸ் 0னா 9 தான், இப்போ 9 ஸ்கொயர்னு கிடைக்கும். 12 மைனஸ் 5னா 7, அப்போ 7 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர்னா 81, 7 ஸ்கொயர்னா 49. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 10 பேலன்ஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா 9 13 130 கிடைக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 130 எது? லென்த் ஆஃப் எல்எம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்எம்க்கு ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்என்னுக்கு ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் எம்என் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி லென்த் ஆஃப் எம்என்னும் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா எழுதிக்கலாம். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ எம்முக்கும் என்னுக்கும் இல்லையா, அப்போ எம்முடைய பாயிண்ட் என்ன? 9,12 அண்ட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,14. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா நமக்கு 14 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை x2 வந்து 3 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 9. அப்போ என்ன ஆகும்னா 14லேருந்து 12 போனால் 2 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள் இது 1 டைம், இது 3 டைம்ஸ். அப்போ என்ன ஆகும்னா மைனஸ் 1/3ன்னு எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் வந்து மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ எம் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா மைனஸ் 1/3ன்னு கிடைக்குது. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? லென்த் ஆஃப் எம்என். இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எம்என் equal to square root of x2 minus x1 the whole square. So x2 என்ன இருக்கு பாருங்க, இங்க 3 இருக்கு, minus x1 பார்த்தீங்கன்னா 9 the whole square போட்டுக்கலாம், plus y2 minus y1 the whole square. அப்ப 14 minus y1 பார்த்தீங்கன்னா 12 the whole square. நீங்கள் ஒரு தடவை ஃபார்முலா எழுதினாவே போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ mn equal to square root of 3 minus 9. அப்போ வேறு வேறு சைனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடுவோம். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 14 minus 12னா 2 கிடைக்கும். இதுக்கும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 6 ஸ்கொயர்னா 36. மைனஸ் நம்பருக்கு ஈவன் பவர் இருந்தால் நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 ஸ்கொயர்னா 4. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு 40 கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40ன்னு எம்என்னுடைய லென்த் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்லோப் ஆஃப் எல்என் கண்டுபிடிக்கிறோம். என்எல்னும் சொல்லலாம், எல்என்னும் சொல்லலாம். ஸோ இங்கே எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் எல்என். அதே மாதிரி இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம லென்த் ஆஃப் எல்என் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. எல்லுடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம் அண்ட் என்னுடைய பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? அப்போ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா 14 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் x1 வந்து 0. ஸோ 14ல் நமக்கு 5 போனால் 9 வரும், டிவைடட் பை இங்கே 3 கிடைக்குது. இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 3ன்னு வந்துடும். அப்போ m பார்த்தீங்கன்னா 3ன்னு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ லென்த் ஆஃப் எல்என் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எல்என் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், நமக்கு ஃபார்முலா என்ன? x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா. அப்போ x2 பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 0 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர். y2 என்ன இருக்குது நமக்கு இங்கே 14 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 5 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 0னா 3, அப்போ 3 ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் 14 மைனஸ் 5னா 9 வரும், இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 3 ஸ்கொயர்னா 9 நமக்கு தெரியும், 9 ஸ்கொயர்னா 81. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 19 கிடைக்குது. அப்போ லென்த் ஆஃப் எல்என் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம 6ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, லென்த் ஆஃப், ஸோ எல்எம்க்கும் 2 கண்டுபிடிச்சிட்டோம், எம்என்னுக்கும் 2 கண்டுபிடிச்சிட்டோம், எல்என்னுக்கும் 2 கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் அது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதாவது ரைட் ஆங்கிளாக இருக்குன்னு சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த 2 ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் -1 வருது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லோப் பாருங்கள், இங்கே 7/9 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா -1/3 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 3 கேன்சல் ஆகிட்டு -1 கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் தான் நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் mn, இது வந்து ஸ்லோப் ஆஃப் ln. ரெண்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் mn இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ln எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லோப் ஆஃப் mn வந்து -1/3, ஸ்லோப் ஆஃப் ln வந்து 3ன்னு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும்னா -1ன்னு கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா mn வந்து lnக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது இல்லையா? பெர்பெண்டிகுலராக இருந்தால் தானே அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும். சரி, இப்போ இதில் எந்த இடத்துல நமக்கு ரைட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டுத்தில் எது ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். n வந்து இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அதில் தான் கண்டிப்பாக நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்கணும். ஸோ அதனால நமக்கு இந்த இடத்துல தான் n இருக்க முடியும். ஸோ mn ln சொல்கிறதுனால நான் இங்கே m கொடுத்துக்கிறேன், இங்கே l கொடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், mnனும் lnனும் எப்படி இருக்குது, நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ நமக்கு ரைட் ஆங்கிள் எங்கே வந்திருக்கு, nல வந்திருக்கு. இதில் எது ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் ரைட் ஆங்கிளாக இருக்கும். அப்போ n வந்து 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் LMN is a right angle triangle அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒன்று ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் வந்து பித்தாகரஸ் தியரத்தை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ பித்தாகரஸ் தியரத்தில் ஹைப்போட்டெனஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது. அப்போ ml² அப்படின்னு எழுதிக்கலாம். பை பித்தாகரஸ் தியரம் ml square equal to other two sides ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். mn² plus nl² mn² plus ln². இப்போ ml வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ml உடைய லென்த், அதாவது lmனாலும் mnனாலும் ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா √130 வந்திருக்கு. இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். அதே மாதிரி mn² அப்படின்னு சொல்லும்போது mn வந்து நமக்கு √40 வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், √40 the whole squareன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ln² ln வந்து நமக்கு √90 வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், √90 the whole squareன்னு போட்டுக்கலாம். ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ 130 = இங்கே 40 ப்ளஸ் இங்கே வந்து 90. இப்போ 130 = இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 130 வருது. அப்போ LHS = RHSன்னு நமக்கு கிடைக்குது. அதனால பித்தாகரஸ் தியரத்தை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால therefore it satisfies பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். 10th சம் பார்க்கலாம். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, பேரலோகிராம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ABCD அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு எப்படி இருக்கும்னா, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 சைடும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். இப்போ 2 லைன் வந்து பேரலாக இருந்ததுன்னா அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அந்த கான்செப்ட் வச்சு தான் இது பேரலோகிராம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், AB அப்படின்ற லைனுடைய ஸ்லோப்பும் CD அப்படின்ற லைனுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி BC அப்படின்ற லைனுடைய ஸ்லோப்பும் AD அப்படின்ற லைனுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா பேரலோகிராமத்தில் டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். அதனால ஏசியோடைய மிட் பாயிண்ட்டும் டிபியோடைய மிட் பாயிண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் ப்ரூவ் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த ஸ்லோப்பில் கொடுத்ததுனால நான் ஸ்லோப் வச்சு போடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4த்துக்கும் முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏபியோடைய ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும், இது ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துடைய ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சைடு வந்து ஸ்லோப் ஆஃப் சிடி போட்டுக்கலாம்.
சரி, ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும். m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதில் நமக்கு ஏபிக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லும் போது ஏபி அப்படின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னா 2.5 3.5, b வந்து 10, -4. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி சிடிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். சியும் டியும் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2.5, -2.5. டி பார்த்தீங்கன்னா -5, 5. இது x1, இது y1, இது x2, இது y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இப்போ m ஈக்குவல் டு y2 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு -4 மைனஸ் y1 சொல்லும் போது 3.5 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 10 இருக்குது மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2.5. அப்போ m ஈக்குவல் டு இது ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 4, இது 3.5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7.5 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10ல் 2.5 போனால் 7.5 நமக்கு தெரியும். டேரெக்டாகவே போடலாம். அப்படி தெரியலனா நீங்கள் போட்டு மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுவும் 7.5, இதுவும் 7.5. ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு m வந்து நமக்கு -1 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம m கண்டுபிடிக்க போகிறோம். y2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நம்ம இங்கே போட்டுக்கலாம். டேரெக்டாகவே 2.5 போட்டுக்கலாம். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா -5 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2.5. நீங்கள் ஒரு தடவை மைனஸ் போட்டு திருப்பி ப்ராக்கெட்டில் மைனஸ் போட்டும் அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் பண்ணியும் போடலாம், இல்லை டேரெக்டாக இப்படியும் போடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 5ஐயும் 2.5ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7.5 கிடைக்கும். அதே மாதிரி 5ஐயும் 2.5 ஆட் பண்ணால் 7.5 தான் கிடைக்கும். இது ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு அதே -1 தான் நமக்கு இங்கேயும் கிடைக்க போகுது. ஸோ m ஈக்குவல் டு -1. 1/-1 என்ன ஆகும், -1ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியோடைய ஸ்லோப்பும் சிடியோடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். அப்போ இங்கே என்ன எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குன்னு சொல்லிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நம்ம பேரலல் சொல்லியாச்சு. இப்போ இது ரெண்டும் பேரலல் சொல்லணும்னா இது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே போட்டுக்கோங்க, ஸ்லோப் ஆஃப் பிசி, இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் ஏடி. பியுடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். 10, -4. சி பார்த்தீங்கன்னா 2.5, -2.5. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி ஏவுடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். 2.5, 3.5. டியுடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். -5, 5. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. சரி, இப்போ m கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு தடவை ஃபார்முலா எழுதுனா போதும். y2 மைனஸ் y1. y2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2.5 மைனஸ் y1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வேறு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். டேரெக்டாகவே நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். +4ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 2.5 மைனஸ் x1. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேறு வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும் இல்லையா? பெரிய நம்பர் சைன் போடும்போது நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் தான் வரும். ஸோ 4லேருந்து 2.5 மைனஸ் பண்ணால் நமக்கு 1.5 கிடைக்கும். நீங்கள் இப்படி போட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். 4னா 4.0 அப்படின்னு எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5. ஸோ 0ல் 5 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 3 ஆகும், இது 10 ஆகும். ஸோ 10ல் 5 போனால் 5, 3ல் 1 போனால் 3ல் 2 போனால் 1. அப்போ 1.5. ஸோ 1.5 போட்டுக்கலாம். டிவைடட் பை அதே மாதிரி 10ல் 2.5 மைனஸ் பண்ணால் 7.5 நமக்கு தெரியும். ஆனால் பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறனால நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 டேபிளில் 75 வந்து 5 டைம்ஸ் வரும். 15 5s are 75. இதுவும் ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்குது, இதுவும் ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால இது வந்து 1 டைம், இது 5 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குதுன்னா m ஈக்குவல் டு -1/5ன்னு கிடைக்குது. இந்த மைனஸ் நான் மேலே போட்டுக்கிறேன். 1/5ன்னு கிடைக்குது. ஸோ அதே -1/5 இங்கேயும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 3.5 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா -5 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ m ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 5ல் வந்து 3.5 நம்ம சப் பண்ண போகிறோம். 5னா 5.0ன்னு போட்டுக்கலாம். இங்கே 3.5. ஸோ இங்கே வந்து சப் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 4 ஆகும், இது 10 ஆகும். 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 3 போச்சுன்னா 1, 1.5 கிடைக்குது.
பெரிய நம்பர் டிசிம்பிள் ப்ளஸ், அதனால அது போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ், அதனால நான் மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 5ஐயும் 2.5ஐயும் ஆட் பண்ணால் 7.5 நமக்கு கிடைக்கும். ஸோ சேம் இங்கேயும் அதே தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதையும் வந்து 1 டைம், இது வந்து 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m பார்த்தீங்கன்னா -1/5ன்னு கிடைக்குது. அப்போ என்னாச்சு, இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஸ்லோப் ஆஃப் BC ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ADன்னு எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் BC ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ADன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா BCயும் ADயும் பேரலாக இருக்கும். இது செகண்ட். அப்போ இது ரெண்டும் பேரலனும் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்குது, அதனால இது வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிடலாம். Opposite sides are parallel, therefore given points form a parallelogram அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். 11th சம் பார்க்கலாம். If the points ABCD form a parallelogram, then find the value of x and y ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்காங்க 4 பாயிண்ட்ஸ். இது வந்து parallelogramத்தை ஃபார்ம் பண்ணுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எக்ஸும் ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, டி பாயிண்ட்ல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x, yன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க, நான் ஒரு parallelogram ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ABCDன்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த ABCDயில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் பேரலாக இருக்கும். அதே மாதிரி BCயும் ADயும் வந்து பேரலாக இருக்கும். இதில் நமக்கு ஏன்ற பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,2. B வந்து -2, -3. இங்கே C வந்து 1, -3. D வந்து x, y. ஸோ இந்த x, y தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது parallelogram அப்படின்னு சொல்லும் போது ஏபியும் சிடியும் வந்து பேரலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பிசியும் ஏடியும் வந்து பேரலாக இருக்கும். அப்போ இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் டி என்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபியும் சிடியும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அவங்களே parallelogram கொடுத்துட்டாங்க. அப்போ அது கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, என்னது, y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இதுதான் ஸ்லோப்புடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஏபி அப்படின்னும் போது ஏவுடைய பாயிண்ட்டும் பியுடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து நமக்கு சிடி சொல்லியிருக்காங்க. அப்போ சியுடைய பாயிண்ட்டும் டியுடைய பாயிண்ட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்க, இங்கே இது x1, இது y1, இங்கே இது x2, இது y2. அதே மாதிரி இது இங்கே x1, y1, இது x2, y2. ஓகே, ஸ்லோப் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். y2 அப்படின்னு சொல்லும்போது -3 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா இங்கே -2 இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி எடுக்க போகிறோம். அதனால இங்கே ஈக்குவல் டு சைன் போட்டுக்கோங்க. அப்போ இதோடைய ஸ்லோப்பை எடுத்து எழுதிக்கலாம். y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே y இருக்குது, மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு +3ன்னு கிடைக்கும். x2 பார்த்தீங்கன்னா x இருக்குது, மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 1. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ரெண்டு சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா 5 கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் ரெண்டு சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டு ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா y + 3 டிவைடட் பை x - 1. இந்த ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால இது ரெண்டுமே போயிடும். அப்போ நமக்கு 5/4 தான் கிடைக்கும். இங்கே என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 5 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 × x - 1 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை 4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 × y + 3 கிடைக்கும். ஸோ இன்சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 5x இது கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது -5ன்னு கிடைக்கும். இது 4 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 4y, இந்த ப்ளஸ் அப்படியே பண்ணிக்கலாம். 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு கிடைக்கும். ஸோ xyலாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5x அப்படியே இருக்கட்டும். இந்த 4y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது -4yன்னு இருக்கும். இந்த 12 இங்கே அப்படியே இருக்கட்டும். இந்த -5 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +5ஆக மாறிடும். அப்போ 5x - 4y = இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 17 அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் சிடி எடுத்தோமோ, இப்போ அதே மாதிரி தான் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஸ்லோப் ஆஃப் ஏடிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு பியும் சியும் பாயிண்ட் வேணும். ஸோ பி பார்த்தீங்கன்னா -2, -3, சி வந்து 1, -3. அதே மாதிரி இங்கே ஏவும் டியும் எடுத்து எழுதிக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னா 2, 2,
டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய். ஸோ இங்கே வந்து இது x1 இது y1 இது x2 இது y2. இங்கே இது x1 இது y1 இது x2 இது y2 இருக்கும். ஸ்லோப் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ y2 என்ன இருக்கீங்க -3 மைனஸ் y1 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, திருப்பியும் ஒரு மைனஸ் வருது. அப்போ என்ன ஆகும்னா +3 மாறிடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா நமக்கு -2 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 2 மாறிடும். இங்கே என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு சைன் இருக்குது, அந்த ஈக்குவல் டு சைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் y2 பார்த்தீங்கன்னா y மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அப்போ x மைனஸ் 2ன்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா -3 + 3 ரெண்டுமே போயிட்டு என்ன ஆகும்னா 0 பை 1 + 2 வந்து 3ன்னு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா y மைனஸ் 2 டிவைடட் பை x மைனஸ் 2ன்னு கிடைக்கும். 0 பை எனிதிங் வந்து 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா y மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2ன்ட்டு வந்துடும். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகும்னா இது 0 ஆகிடும். ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்னா y மைனஸ் 2ன்னு கிடைக்கும். நமக்கு y மட்டும்தான் வேணும். ஸோ -2 இந்த சைடு போகும்போது +2 போயிடும். அப்போ y-உடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 2ன்னு கிடைக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு x வேல்யூ கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது நமக்கு 5x மைனஸ் 4y ஈக்குவல் டு 17 இருக்கா. இதில் எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. அப்போ 5x மைனஸ் 4y பார்த்தீங்கன்னா 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவல் டு 17 போட்டுக்கலாம். அப்போ 5x இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்கும், ஈக்குவல் டு 17. 5x அப்படியே வச்சுக்கலாம். இந்த -8 மட்டும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். அப்போ +8 மாறிடும். இப்போ 5x ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 25 கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ மல்டிப்ளேயில் இருக்க 5 இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். அப்போ இது 5 டேபிளில் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ன்னு கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸ் 5 y2. ஸோ ஃபைனலாக எப்படி எழுதிக்கலாம், therefore x ஈக்குவல் டு 5 y ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். 12th சம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசிடி வந்து ஒரு ட்ரப்பீசியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரப்பீசியம் முதல்ல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபியும் சிடியும் பேரலாக இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். ஆனால் இந்த பிசியோ ஏடியோ வந்து பேரலாக இருக்காது. ஸோ ட்ரப்பீசியத்தை பொறுத்த வரைக்கும் 2 சைடு மட்டும்தான் பேரலாக இருக்கும், மற்ற 2 சைடு வந்து பேரலாக இருக்காது. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் மட்டும்தான் பேரலாக இருக்குது. இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. அப்போ பேரலல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு ஏபியும் சிடியும் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு ரெண்டுத்துடைய ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டாவே அது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிசியும் இந்த ஏடியோடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக அது ரெண்டும் பேரலாக இல்லைன்னு சொல்லிடலாம். அப்போ இது ஒரு ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லிட முடியும். அப்போ இந்த 2 ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இந்த ரெண்டுத்துடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபியுடைய ஸ்லோப்பும் சிடியுடைய ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே ஸ்லோப்க்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஏபின்னு சொல்லும் போது ஏவுடைய பாயிண்ட்ஸும் பியுடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே சியுடைய பாயிண்ட்டும் டியுடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. இங்கே இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகே, இப்போ நம்ம ஸ்லோப் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. அப்போ m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1. y2 பார்த்தீங்கன்னா -4 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது ரெண்டுமே நமக்கு போயிட்டு 0/6ன்னு கிடைக்கும். ஸோ 0/anything வந்து 0ன்னு ஆகிடும். அப்போ m பார்த்தீங்கன்னா நமக்கு 0ன்னு கிடைக்குது. இப்போ அதே மாதிரி இதுவும் 0 வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது ரெண்டுமே போயிட்டு நமக்கு 0வாக மாறிடும். 0/7 மைனஸ் 5 வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ 0/anything 0ன்னு கிடச்சிரும். இங்கேயும் நமக்கு ஸ்லோப் வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப்
சிடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அதனால therefore ஏபி வந்து parallel to சிடின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ரெண்டும் parallel சொல்லியாச்சு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம்? இது ரெண்டும் parallel இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அப்போ ரெண்டுத்துடைய ஸ்லோப்பு ஈக்குவலாக வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதணும்? ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக வரல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி இப்போ பாருங்கள், பியோடைய பாயிண்ட்டும் சியோடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம். பி பார்த்தீங்கன்னா 9, -4, சி பார்த்தீங்கன்னா 5, -7. அதே மாதிரி இங்கே ஏவுடைய பாயிண்ட் 3, -4, டியோடைய பாயிண்ட்டு 7, -7. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ ஸ்லோப் ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ m = y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -4. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். x2 பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 9. இப்போ வேறு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வேறு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். இப்போ ரெண்டு மைனஸும் போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா m = 3/4ன்னு கிடச்சிருக்கு. சரி, இப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். m = y2 பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே -4. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 3. அப்போ வேறு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ் 7 - 3 பார்த்திங்கன்னா நமக்கு 4ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -3/4ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா +3/4 வந்திருக்கு, இங்கே -3/4 வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா கண்டிப்பாக இது ரெண்டும் parallel கிடையாது. ஸோ எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கலாம். slope of BC not equal to slope of AD. அதனால இது ரெண்டும் வந்து parallel இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். therefore BC வந்து not parallel to AD அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ABCD is a trapezium அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க, therefore ABCD is a trapezium. therefore ABCD is a trapezium அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். 13th சம் பார்க்கலாம். A quadrilateral has vertices at ABCD. ஒரு quadrilateral ABCD vertices இருக்கு. Show that the midpoints of its sides form a parallelogram சொல்லியிருக்காங்க. அதோடைய midpointsலாம் ஜாயின் பண்ணால் அது வந்து ஒரு parallelogramமாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், ஒரு quadrilateral நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு 4 sides இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன் quadrilateral. இதுக்கு வந்து ABCD அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதோடைய மிட் பாயிண்ட், இப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து நான் P அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிசியோடைய மிட் பாயிண்ட் வந்து Q அப்படின்னு எடுத்துக்கிறேன். சிடி பார்த்தீங்கன்னா R, இங்கே பார்த்தீங்கன்னா டிஏவுடைய மிட் பாயிண்ட்டு S அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஸோ இந்த மிட் பாயிண்ட்ஸ்லாம் ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு எதுக்கெலாம் வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏபிசிடிக்கு வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ஏ பார்த்தீங்கன்னா 5, -1, பி வந்து 6, 5, சி பார்த்தீங்கன்னா பி வந்து 5, -1 கொடுத்துருக்காங்க. சி பார்த்தீங்கன்னா 6, 5, டி வந்து -7, 6 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து PQRS தெரியாது இல்லையா? அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுது நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது இதோடைய மிட் பாயிண்ட்னு சொன்னதுனால மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Pன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த PQRS அப்படின்ற வெர்டிசஸை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா இது வந்து ஒரு parallelogram அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? parallelogram அப்படின்னும் போது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஸோ இந்த சைடும் பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த QR சைடும் இந்த PS சைடும் பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லணும். அதே மாதிரி இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டா இது ஒரு parallelogram நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு முதல்ல இந்த PQRS நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல PQRS கண்டுபிடிக்கலாம். P அப்படின்றது வந்து ஏபியோடைய மிட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஏபியோடைய மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாம்.
ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியுடைய மிட் பாயிண்ட்டு கியூ கண்டுபிடிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிக்கலாம். மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாமா? மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபியுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது பி இல்லையா? ஸோ பி ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு நமக்கு ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் தெரியணும். ஸோ ரெண்டும் எடுத்து எழுதிக்கலாம். -4, -2, பி பார்த்தீங்கன்னா 5, -1. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பிசி வேணும்னா பியோடைய பாயிண்ட்டு 5, -1, சியோடைய பாயிண்ட்டு 6, 5. இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இப்போ வந்து பி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா x1 + x2 / 2 முதல்ல. அப்போ x1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே -4 ப்ளஸ் x2 பார்த்தீங்கன்னா 5/2ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு y1 + y2, அப்போ -2 -1/2. அப்போ பி என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இது ரெண்டும் வேறு வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் +/2ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சிம்பிள், அதனால் அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். /2ன்னு போட்டுக்கலாம். அப்போ பின்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிசியுடைய மிட் பாயிண்ட்டை நம்ம கியூன்னு எடுத்துருக்கோமா? அப்போ கியூ ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஃபார்முலா வந்து x1 + x2 / 2 இல்லையா? x1 என்ன இருக்கீங்க 5 ப்ளஸ் x2 பார்த்தீங்கன்னா 6/2, y1 + y2 / 2. அப்போ பார்த்தீங்கன்னா y1 வந்து -1 இருக்குது, ப்ளஸ் y2 வந்து 5 இருக்குது, /2ன்னு போட்டுக்கலாம். அப்போ q ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11/2ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வேறு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 4, பெரிய நம்பர் சைன் வந்து +/2ன்னு போட்டுக்கலாம். இது வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் 2 டைம்ஸ் இல்லையா? அப்போ நமக்கு q என்ன கிடைக்குதுன்னா 11/2, 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ பியும் கியூவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி. ஓகே, இங்கே எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒருக்கு பாருங்கள், ஏடி ஆர்டிஏ எப்படி வேணால் எழுதிக்கலாம். அப்போ நமக்கு சியுடைய பாயிண்ட்டும் டியுடைய பாயிண்ட்டும் வேணும். சி பார்த்தீங்கன்னா 6, 5, டி பார்த்தீங்கன்னா -7, 6. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஏவும் டியும் வேணும். ஏ பார்த்தீங்கன்னா -4, -2, டி வந்து -7, 6. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் போட போகிறோம். சிடியோடைய மிட் பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே ஆர். ஸோ ஆர் ஈக்குவல் டு x1 + x2, அப்போ 6 - 7 ப்ளஸ் பதிலாக இங்கே மைனஸ் இருக்கனால அப்படியே டேரெக்டாக மைனஸ் போட்டுக்கலாம். y1 + y2, அப்போ 5 + 6/2ன்னு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும் /2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11/2ன்னு கிடைக்கும். இப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஏடியுடைய மிட் பாயிண்ட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் ஈக்குவல் டு x1 + x2, அப்போ இங்கே -4, இங்கே -7/2, y1 + y2, அப்போ -2 + 6/2. அப்போ எஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் சேம் சைன்னால அந்த சைன் அப்படியே போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போ 11/2ன்னு கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வேறு வேறு சிம்பிள், அதனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கிறேன். பெரிய நம்பர் சைன் வந்து +/2ன்னு வரும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ எஸ் பார்த்தீங்கன்னா -11/2, 2 அப்படின்னு கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா PQRS, ஸோ 4த்துக்குமே பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸும் தெரியும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்யூவும் இந்த எஸ்ஆரும் பேரலல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதோடைய ஸ்லோப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டு இது ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த கியூஆரும் இந்த பிஎஸ் உடைய ஸ்லோப்பும் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு இது ரெண்டும் பேரலல்னு சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டும் பேரலல் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பேரலலுக்கு தான் உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா ஸ்லோப் ஆஃப் பிக்யூவும் ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் PQ, இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் RS. ஸோ P உடைய பாயிண்ட்டும் Q உடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கலாம்.
இங்கே ஆர் எஸ் உடைய பாயிண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். இது x1 இது y1 இது x2 இது y2 அதே மாதிரி இது x1 இது y1 இது x2 இது y2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்லோப். ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ m ஈக்குவல் டு y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா மைனஸ் 3/2. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அதை ப்ளஸ் ஆக்கிக்கிறேன், பை 2ன்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா இங்கே 11/2 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 1/2. அப்போ m ஈக்குவல் டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பை 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படின்ட்டு வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 டேர்ம் இருக்கும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து 4 ஆகும், ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டினாமினேட்டர். அப்போ 2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 11 மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ பாருங்க m ஈக்குவல் டு ஏன்னா இங்கேயும் டினாமினேட்டர் 2 இங்கேயும் டினாமினேட்டர் 2 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 4யும் 3யும் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். 11 மைனஸ் 1 வந்து 10ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா m வந்து 7/10ன்னு கிடச்சிருக்கு. சரி, அதே மாதிரி இப்போ இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1. y2 பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 11/2 பை x2 பார்த்தீங்கன்னா மைனஸ் 11/2 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுட்டு 1/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ m ஈக்குவல் டு இங்கே பை 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 2s are 4. இங்கே மைனஸ் இருக்குது. 1 11s are 11 கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை இதுக்கும் நமக்கு டினாமினேட்டர் 2 தான் இருக்குது. இங்கே நியூமினேட்டரில் என்ன இருக்குன்னா மைனஸ் 11 ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே நம்ம வந்து போட்டுட்டு நியூமரேட்டரை டேரெக்டாக போட்டுற முடியும். இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம் இல்லையா? அப்போ 11உடைய சைன் வந்து மைனஸில் இருக்குது. டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு சைன். அப்போ 11லேருந்து 1 மைனஸ் பண்ண 10 பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். இது ரெண்டு சைனும் நமக்கு கேன்சல் ஆகிடுனா ரெண்டுமே மைனஸ். அப்போ என்ன ஆகும்னா m ஈக்குவல் டு 7/10ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டும் எப்படி வந்திருக்குன்னா ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் PQவும் ஸ்லோப் ஆஃப் RSும் ஈக்குவல்னு சொல்லலாம். இப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டும் பேரலல்னும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் ரெண்டும் கூட பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து QRும் PSும் எடுத்துக்கலாம். Slope of QR, slope of PS. ஸோ பாயிண்ட்ஸ்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து Q வேணும் 11/2, 2. நெக்ஸ்ட்டு R உடைய பாயிண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் 1/2, 11/2. இங்கே வந்து P உடைய பாயிண்ட்டு 1/2, மைனஸ் 3/2. S உடைய பாயிண்ட் மைனஸ் 11/2, 2. ஸோ இது x1 இது y1 இது x2 இது y2. அதே மாதிரி இது x1 இது y1 இது x2 இது y2. இப்போ ஸ்லோப் ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸ்லோப்புடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஒரு தடவை ஸ்லோப் ஃபார்முலா எழுதுனா போதும். ஓகே, y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 11/2 இருக்குது, மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, டிவைடட் பை x2 மைனஸ் x1. x2 பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 11/2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம்னா 2 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 11 வந்து 11 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 நடுவில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 4 போட்டுக்கலாம். டிவைடட் பை இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால காமனாக வந்து எல்சிஎம் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா -1 -11 இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு m என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 11லேருந்து 4 போச்சுன்னா 7 வரும். டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்னா -12 கிடைக்கும். அந்த மைனஸ் நான் மேலே போட்டுக்கிறேன், அதாவது நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க அந்த மைனஸை. ஸோ இப்போ என்ன ஆகும்னா எம்முடைய வேல்யூ -7/12ன்னு கிடச்சிரும். இப்போ இங்கேயும் நம்ம m கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y2 பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா -3/2. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 3/2ன்னு வந்துடும். டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா -11/2 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ எல்சிஎம் வந்து 2ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 2 2s are 4, நடுவில் ப்ளஸ் இருக்குது. 3யும் 1யும் மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை இங்கேயும் நமக்கு சேம் டினாமினேட்டர், அதனால 2 தான் எல்சிஎம்.
அப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ -11 -1 ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 4யும் 7யும் 3யும் ஆட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். இங்கே ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 12. அப்போ சிம்பிள் வந்து -12. அந்த மைனஸை வந்து நான் நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன், டினாமினேட்டரில் 12 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா m பார்த்தீங்கன்னா -7/12ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே சேமாக நமக்கு வந்திருக்கு 2 ஸ்லோப்பும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்லோப் ஆஃப் QR = ஸ்லோப் ஆஃப் PSன்னு எழுதிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் QR = ஸ்லோப் ஆஃப் PS. அப்போ என்ன ஆகும்னா therefore QR வந்து PSக்கு பேரலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம பேரலல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால இது பேரலலோகிராம் சொல்லிடலாம். ஆப்போசிட் sides are parallel, therefore PQRS is a parallelogram அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.